இன்றைய பாடம் தமிழ் துறையை சார்ந்தது. 12ஆம் வகுப்பு பாடப்பகுதி. கடந்த வகுப்பில் விடுபட்ட பகுதியை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாட வேலைக்கு நீங்கள் அருகில் ஒரு நோட்டையும் பெண்ணையும் கையில் வச்சுங்க. ஏன்னா தொடர்ந்து நான் வினாக்களையும் அடுத்து அதற்கான இலக்கண பகுதிகளையும் நடத்த இருப்பதனால நீங்கள் உடனுக்குடன் குறித்துக் கொள்வது மிகவும் சிறப்புடையதாக இருக்குன்னு கருதுகிறேன். ஆக வழக்கம் போல எப்படி வகுப்பறையில் இருக்குமோ அதுபோல் நீங்கள் பக்கத்தில் ஒரு நோட்டோட பெண்ணோட உட்காருங்க. அது வச்சுட்டீங்களா? ரைட். இப்போ நம்ம பாடப்பகுதியில் போவோம். கடந்த வகுப்பு தமிழ் வாழ்த்து பாடலை நாம் பார்க்கிற போது அதனுடைய பொருள் நயங்களை பற்றியும் பொருள் கருத்துக்களை பற்றியும் நாம் நடத்தியிருக்கோம் இல்லையா? இப்போ அது தொடர்பான பாடப்பகுதியாக வினாக்களை அமைத்து அந்த செய்யுள் பகுதியுடைய பொருளை நாம் எப்படி அமைப்பது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒன்று, நம்ம பாடப்பகுதி நடத்தும் போது நான் சொன்னேன் ஒவ்வொரு அந்த ரெண்டு லைனுக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் வரையறை பண்ணிருக்கேன். அப்படி அதே வரையறையை இப்போ வினாவா நான் கொடுக்கிறேன், நீங்க எழுதிங்க. முதல்ல கவிஞர் காட்டும் இயற்கை காட்சி எது? எழுதிங்க. கவிஞர் காட்டும் இயற்கை காட்சி யாது? எழுதினீங்களா? இப்போ இதுக்கான விடை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம நடத்தும் போது நீங்க நல்லா சரியா கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு விடையை தெரியும். பாட்டை பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கணும். உங்களுக்கு புத்தகத்தை பார்த்து வச்சீங்க. அந்த பாட்டை பாருங்க. முதல் 2 வரி சொல்லுங்க இல்லையா? அந்த 2 வரி பாருங்க. செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான் செந்நிறத்து பூங்காடா வானமெல்லாம். இந்த 2 வரி அதுக்கு ஆன்சர். அடுத்து 2வது வினா. கவிஞர் கூறும் தொழிலாளர் நிலை யாது? கவிஞர் கூறும் தொழிலாளர் நிலை யாது? கவிஞர் கூறும் தொழிலாளர் நிலை யாது? இதுக்கு பாடல் வரிய பாருங்க. தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாமுழைக்கும் தொழிலாளர் வேர்வை வெள்ளம் விம்புகின்ற தோல் மீது முத்து முத்தாய் விட்டிருக்கும். இதுக்கான பொருள் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு இது அதனுடைய விடை என்னன்றது தெரியும். 3வது வினா பாருங்க. தமிழின் சிறப்பு யார்? கவிஞர் கூறுவது அந்த தமிழ் சிறப்பு என்ன அப்படிங்கிறது. தமிழின் சிறப்பு யார் இந்த பாட்டு? இதுக்கான விடை பாருங்க. மீதி இருக்கிற 3 லைன். அவையெல்லாம் வியந்து பாட எம் அருமை செந்தமிழே உன்னையெல்லாம் ஏற்ற துணை வேறுண்டோ எம்பிடாய். இப்போ நான் 3 வினா கொடுத்துருக்கேன் இல்லையா? 3 வினா 2 மார்க் 2 மார்க் கேள்வியாக அமைகின்றன. இந்த 3 வினாவை சேர்த்து ஒரு வினாவை எடுத்தால் அது 4 மார்க் மதிப்பெண் வினாவாக அமைகிறது. அதுவாக அமைகிற வினா ஏற்ற எழுதிங்க. 4 மார்க் கொஸ்டினுக்கு என்ன மாதிரி அமையும்? ஏற்ற துணை வேறு உண்டோ? ஏற்ற துணை வேறு உண்டோ? கவிஞர் கூற கருதும் கருத்து யாவை? 4 மார்க்ல இந்த மாதிரி கேட்கலாம். ஏற்ற துணை வேறு உண்டோ? கவிஞர் கூறும் கருத்து யாவை? இப்போ இதுக்கு விடை என்ன? இந்த 4 மேல சொன்னதில்ல 3 கொஸ்டின், அந்த 3 வினாக்களுக்கான விடையை சேர்த்துனா இதுக்கு 4 மார்க் வேணும். சரி, ஒரு எளிமை தனித்தனியாக நாம் படிக்க தேவை. ஒன்று படித்தா எல்லாத்தையும் எழுதுற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதே போல 2வது பாட்டுக்கு நம்ம வருவோம். 2வது பாட்டிலே அதே போல பாருங்க. கவிதை குறித்து
கவிதை குறிக்கும் உலா வருவது எது? கொஞ்சம் திருத்தம். கவிதை வெறிக்கு குறிக்கல, வெறிக்கு உணவாவது எது? திருத்தம், அது சரி பண்ணீங்க. கவிதை வெறிக்கு உணவாவது எது? இதுக்கு வரி பாருங்க, பாடல் 2வது பாடல 3 வரும். கவிதை வெறிக்கு உணவு உணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய். உணவு என்பது முத்தமிழ் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து 2வது பாட்டுக்கான அடுத்த 2 மதிப்பெண் வினாக்கள். பழந்தமிழின் பழமை நலம் எது? பழந்தமிழரின் பழமை நலம் எது? இதுக்கு 2வது பாட்டு இருக்கிறீங்க. 4வது பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். தெளிவாச்சுங்களா? இந்த 2 வரியும் பழந்தமிழருடைய பழமை நலம் எது அப்படிங்கிறது விளக்கணும். 3வது இருப்பது அடுத்தது, தமிழ்த்தாய் எப்படி வர வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். சரிங்க, தமிழ்த்தாய் எப்படி வர வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். அது பாருங்க, கடைசி 4 வரி. மீண்டும் அந்த பழமை நல புகுத்தற்கு மெய் சிலிர்த்து தமிழ் குயிலே கூவி வா வா, கூண்டதனை உடைத்தெழுந்து சிங்கம் போல குளிர்பொதிகை தென் தமிழே சீ வா வா. இப்போது 3 வினா சொல்லி இந்த 3 வினாவும் சேர்த்து எழுதினா 4வது மதிப்பெண் 4 மதிப்பெண் வினா வரும். இப்போ 4 மதிப்பெண் வினா எழுதிங்க. குளிர்பொதிகை குளிர்பொதிகை தென் தமிழே என அழைத்து, குளிர்பொதிகை தென் தமிழே என அழைத்து கவிஞர் கூறுவன யாவை? இப்போ இதுக்கு இப்ப சொன்னோம் இல்லையா, என்ன 3 வினாக்கள். 1, கவிதை வெறிக்கு உணவாவது எது? தமிழ்த்தாய் எப்படி வர வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். பழந்தமிழரின் பழமை நலம் எது? இந்த 3ஐயும் நாம் சேர்த்து எழுதணும்னா இதுக்கு 4வது மதிப்பெண்ணாக 4 மதிப்பெண்ணாக வரும். இப்ப அடுத்தது இதுலயே 6 மதிப்பெண் எப்படி எழுதுறது? இல்லை, இந்த 4 மதிப்பெண் 2 வினாக்கள் இருக்கு இல்லையா, இந்த 2 வினாக்களுக்கான விடையை நாம் சேர்த்து எழுதணும்னா 6 மதிப்பெண் வினாவாக அமையும். இதுக்கு துணை தலைப்பு வழங்கினா சிறப்பாக முன்னுரை, துணை தலைப்புகள், முடிவுரை இப்படி கொடுத்து எழுதணும்னா அது சிறப்பாக அமைகிறது. அப்போ துணை தலைப்பாக வந்து இந்த 4 மதிப்பெண்கள் வினாக்கள் இருக்கு இல்லையா, அந்த வினாக்களையே துணை மதிப்பெண்களாக அமைக்கலாம். எப்படி பாருங்க, 1, ஏற்ற துணை வேறுண்டோ துணை தலைப்பு, அதுக்கு முதல் பாடலுடைய பொருள். 2வது குளிர்பொதிகை தென் தமிழே, இது 2வது துணை தலைப்பு, இதுக்கு 2வது பாடலுடைய பொருள். எழுதுனா 6 மதிப்பெண்கள் வரும். இந்த மாதிரி செய்யுள் பகுதி வினாக்களை நாம் எழுதுகிற பொழுது வெறும் அந்த விடைகளை மட்டும் கருத்துக்களை மட்டும் எழுதினா மட்டும் போதாது. நிறைய மதிப்பெண்களை பெற வேண்டுமானால் பாடல் வரிகளை சேர்த்து எழுதுதல் மிகச் சிறப்புடையதாக அமையும். திருத்துபவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அந்த பாடல் வரியை பார்த்த உடனே அவர்கள் இதுதான் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற நிலைக்கு வந்து அதிக மதிப்பெண்களை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை அது அமைத்து கொடுக்கும். ஆனால் எப்போ செய்யுள் பகுதியை பற்றி நீங்க எழுதினாலும் செய்யுளுடைய வரிகளை மேற்கோள்களாக காட்டி எழுதுவது சிறப்புடையது. அடுத்து இப்போ நம்ம 2 மதிப்பெண்களோ 4 மதிப்பெண்களோ 6 மதிப்பெண்களோ பார்த்துட்டோம். இப்போ அடுத்து 1 மதிப்பெண்கள் எப்படிலாம் அமையும்? இப்போ இந்த பாடலை பாருங்களேன். இந்த பாடல்ல
பாடல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் வரியில 4 சீர்கள் இருக்கு. அடுத்த வரி தள்ளி எழுதப்பட்டது. நம்ம தள்ளி எழுதினா அது ஒரே வரியாக கணக்கில் கொள்ளப்படும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ மேல 4 வரி இருக்கு, கீழே 4 சீர் இருக்கு. ஆகவே மொத்தம் எவ்வளவு? 8 சீராகும். அப்போ 8 சீர் கேண்டிடேட் ஆசிரியர் விருத்தம் அப்படின்றதுக்கு முடிவு வரலாம். பாருங்க, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் 4 சீர். கீழே பாரு, செந்நிறத்து பூங்காடா வான மெல்லா, அப்போ 8 சீராகும். 8 சீர் கடி நெடிலடி ஆசிரியர் விருத்தம். பாடலை கேட்கலாம். செம்பருதி இல்லைன்னா இளந்தமிழே, இந்த பாடல் எத்தனை சீர்களை உடையது அப்படின்னு கேட்கலாம். என்ன பாவகைன்னு கேட்கலாம். அதுக்கு என் சீர் கடி ஆசிரியர் விருத்தம் அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும். உங்க பாடப்பகுதியில் பின்பகுதியில் பார்த்தோம்னா இது தொடர்புடைய ஒரு வினாக்கள் கேட்கிறாங்க. என்ன வினா அப்படின்னா, தொடர்புடைய வினா, வேறொரு இலக்கியத்தோடு தொடர்புபடுத்தி ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கு. அந்த வினா பாருங்க, எழுதிங்க. பின்வரும் இரு பாக்களில், புஸ்தகம் இருந்தா புஸ்தகத்திலே பார்த்துக்கலாம். பின்வரும் இரு பாக்களில் கருத்துக்களில் உள்ள வேற்றுமையை எடுத்து காட்டுக. பின்வரும் இரு பாக்களில் கருத்துக்களில் உள்ள வேற்றுமையை எடுத்து காட்டுக. இதுக்கு முதல் இந்த கட்ட பகுதியாக கொடுத்துருக்காங்க. நன்னூர்ல இருந்து ஒரு வரி கொடுத்துருக்காங்க. நாம பார்க்கறது சிற்பி பாலசுப்ரமணிய பாடல். ஆனா இங்கே அதுக்கு துணையா வேறொரு நூல்ல இருந்து ஒரு பாட்டை நமக்கு காட்டுறாங்க. வரிகளை, பாட்டுடைய வரிகளை காட்டுறாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. இது நன்னூல் சொல்ற வரி. இதுக்கு நாம படிச்சுட்டு இருக்க தமிழ்தாய் வாழ்த்து பாட்டில் இருக்கிற சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதின வரி என்னன்னா, மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ்குயிலே கூவி வாவா. இது ரெண்டும் பார்த்தா ஒரு முரண்பட்ட செய்தி போல நமக்கு தோணும். முரண்பட்ட செய்தினா எப்படி அப்படின்னா, நன்னூலார் சொல்றதுக்கு கருத்து என்ன? பழசெல்லாம் கழிந்து விட வேண்டும், அதாவது விட்டு விட வேண்டும், புதியனவற்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பொருள்ல அது அமைஞ்சிருக்கு இல்லையா? தேவையற்ற பொருள், வழக்கம், சொற்கள் இதெல்லாம் காலமாறுதலுக்கு ஏற்ப நாம் அதை வழக்கிலே இருந்து நீக்கி விடுகிறோம். புதிதாக காலத்துக்கு ஏற்றார் போல புதிதாக வருகின்ற சொற்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பொருள்ல தான் பழையன கழிதலும், பழமையான சொல்லு பொருள் வழக்கம் எல்லாம் நீங்கிடணும். புதியன புகுதலும், காலம் மாறுதலுக்கு ஏற்ப புதிதாக தோன்றுகின்ற சொல் பொருள் வழக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நன்னூலார் குறிப்பிடுறார். என்னது? பழையன கழிதல். நம்ம பழக்கத்தில் இருக்கிற சில சொற்களுக்கு நாம் பயன்படுத்துறது இல்லை. இப்போ நம்ம கையில் வீட்டில் இருக்கு, என்னென்ன இருக்கு? ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டுகள்ல அம்மி இருந்திருக்கு, அதாவது மாவு ஆட்டுவதற்கான ஆட்டுகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி சொற்கள், இது மாதிரி பொருள்கள்லாம் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அது இருக்கா? நமக்கு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு யார் வீட்டுல அம்மி எல்லாம் வச்சுக்கல. கிராமத்துல ஒன்றா இருக்கலாம், ஏதோ சில வீட்டுல அது கூட. ஆனா நகர்ப்புறத்திலே பெரும்பாலும் அம்மியோ அல்லது ஆட்டுகளோ இந்த மாதிரி பகுதிகளை நாம பார்க்க முடியும். ஆனா அதுக்கு மாறாக இப்போ என்ன இருக்கு? மிக்சி, கிரைண்டர், அது இல்லாம படிப்பு வகையில கணினி, புதியது, பழசு கிடையாது, புதியது கணினி, கைபேசி, இதெல்லாம் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. இப்ப நாம பழமையை வச்சுக்கிட்டே நாம பார்க்க முடியும். அப்ப காலத்துக்கு ஏற்றாற் போல புதியதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம வளர்ச்சி அடையும், மொழியும் வளர்ச்சி அடையும், பண்பும் வளர்ச்சி அடையும், நாகரிகத்தையும் நம்ம அடைய முடியும். அதனால புதிய சொற்களை நாம் ஏற்க வேண்டும் என்று நன்னூலார் கூறுகிறார்.
பழசை விட்டுடலாம், புதுசை ஏற்றுக்கலாம் அப்படின்னு நன்னூலார் குறிப்பிடுறார். ஆனா சிற்பி பாலசுப்ரமணியன் அதுக்கு முரண்படுறார். என்ன? மீண்டும் அந்த பழமை நலம் புதுப்பிதற்கின்றார். பழமையான அந்த பாரம்பரிய பண்பு, தமிழுக்கே உரிய, தமிழிற்கே உரிய, தமிழ்நாட்டுக்கே உரிய சில பண்புகள் இருக்கு. இந்த பண்புகள் எல்லாம் பழமை, அதெல்லாம் நம்ம விட்டுடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம காலத்துக்கு ஏற்றவாறு போல அதை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். உதாரணமா நம்ம பார்க்கலாம். பாரதம் அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பு கொண்டிருக்காங்க. மீண்டும் மறு ஒளிபரப்பம். இப்போ அந்த பகுதியை எடுத்துக்கிற நம்ம காலத்துக்கு ஏற்றாறு போல பாரதியார் பாரதத்துல ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு பாஞ்சாலி சபதம் அப்படின்னு அவர் எழுதி கொடுக்கிறார். பாரதத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை இங்க பாஞ்சாலி சபதம் அப்படின்னு மறுபடிவத்துக்கு மாற்றி நமக்கு எழுதி கொடுக்கிறார். காலத்துக்கு ஏற்றாறு போல பாரத தாயை பாஞ்சாலியாகவும், நம்மவர்களை பாண்டவர்களாகவும், அந்நியர்களை கௌரவர்களாகவும் ஆக்கி நமக்கு அந்த மாதிரி ஒரு உருவ நிலையை உருவாக்குகிற வகையில் பாரதியார் நமக்கு அமைச்சு பழைய கதையை ஆனா புதிய நோக்கில் அமைத்து காட்டுறது. இதுதான் ஒரு சிற்பி பாலசுப்ரமணியன் சொல்லுவதும் அதுதான். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குது. இந்த மாதிரி பழமையான செய்திகள் அது தேவையற்றது என்று ஒதுக்கிவிடாமல் புதிதாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். புதிதாக ஆக்கி வழக்கத்துக்கு ஏற்றாற் போல, காலத்துக்கு ஏற்றாற் போல அதை மாற்றி நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா அதுல பாரதியார் பழம்பெருமை பேசுவதோடு பயணம் இல்லைன்னு, பழம்பெருமை பேசுவதோடு பயணம் இல்லைன்னு அவர் சொல்றார். அவரே மறுக்கிறார். சென்றிடுவீர் திசையை எட்டு திசையும் போயிடுங்க, கலைச்செல்வம் யாவும் கொணர்ந்துங்க சேர்ப்பீர் அப்படின்னு புதுசா கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லுவார். ஆகவே காலம் மாறுதலுக்கு ஏற்ப பழையனை கணிந்தாலும் ஆனா பழைய பண்பிலே இருந்து மாறுபடாமல் பழமையை உள்ளடக்கியதாக புதுமையிலே நாம வளர்ச்சி கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பாடல்கள் வரியினுடைய பொருளாக அமைந்திருக்கு. வேறுபடுத்தி காட்டியிருப்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு கேட்டாலும் இந்த பொருளை எழுத தெரியும் இல்லையா? பழமைன்னா என்ன சொல்றோம்? தேவையற்ற சொல், பொருள், வழக்கம் எல்லாம் காலம் மாறுதலுக்கு ஏற்ப புதிய சொல், பொருள், வழக்கம் தேவை. இதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினார். அடுத்ததுக்கு தமிழ்த்தாயின் பழமைமிகு செயல்பாடுகளுக்கு புதிய வடிவம் கொடுத்து தமிழ்க்குயிலே மெய் செலுத்துமாறு பாடினோம். மெய் செலுத்துறதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நடத்தும்போது பாட்டு நடத்தும்போது அதுக்கான விளக்கத்தை நீங்க அங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். இப்போ இந்த பொருளை இந்த மாதிரி மாற்றி நீங்க எழுத தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வரும். என்னன்னு பாருங்க, பரிதி என்பது யாது? ஏற்கனவே விளக்கத்தை பாட்டு சொல்றது பரிதி என்னன்னு சொல்லி. அதே போல பொதிகை மலை என்பது எது? எந்த மலையை நம்ம பொதிகை மலைன்னு சொல்றோம். அடுத்து முத்தமிழ் யாவை இல்லையா? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அது முத்தமிழ் யாவை. குரு என்பது பொருள் யார்? குருன்னு என்ன? பொம்மை அப்படிங்கிற பொருள். ஆனா இங்க எப்படி வருது? வழிபடும் பொருளாக கருதப்பட்டது அப்படியே தெரிஞ்சு. அடுத்து பாரு, தமிழ்த்தாய் தமிழ்த்தாய் யாருடைய அவையில் கொலுவிருந்தாள்? தமிழ்த்தாய் யாருடைய அவையில் கொலுவிருந்தாள்? யாருடைய அவை? பாண்டியருடைய அவையில் கொலுவிருந்தாள். அவ்வளவுதான் ஆன்சர். வேற ஒண்ணு. அது தேர்ந்தெடுத்த கொஸ்டினா வரும். பாண்டியர் அவை, சோழர் அவை, சேரர் அவை, பல்லவர் அவை இருக்கும். ஆனா நம்ம பாண்டியர் அப்படின்னு குறிப்பிடுவோம். அதே போல அதே கொஸ்டின் திருப்பி போடுறாங்க. பாண்டியர் அவையில் கொலுவிருந்தவர் யார்? யார் கொலுவிருந்தது? தமிழ். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இருக்கும், அது தமிழ் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தணும். அடுத்தது பாருங்க, இளந்தமிழே என்னும் பாடல் ஆசிரியர் கூறும் வள்ளல் யார்?
இளந்தமிழே என்ற பாடலில் ஆசிரியர் கூறும் வள்ளல் யார்? பாரி முதலாக அப்படின்னு பாடல் வரி கூறும். இப்போ பாரியை குறிப்பிடுகிறார். பாரி முதலாக கடையெழு வள்ளல்கள் விடைத்தரும். பாரி முதலாக கடையெழு வள்ளல்கள், அவ்வளவுதான். தருணம் பாரின்னு சொன்னாலும் போதும். அடுத்தது நம் பண்பாட்டு நீட்சின் அடையாளம் எது? நம் பண்பாட்டு நீட்சின் அடையாளம் எது? இது பாருங்க, நம்ம புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நுழையும் முன் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க. அமிர்தாவாரத்தில் முதல்ல எடுத்த உடனே புத்தகத்தை இருக்கா பாருங்க, இல்லைன்னா நான் படிக்கிறேன், அதை கேளுங்க பாருங்க. தமிழ் மொழி நம் அடையாளம், பண்பாட்டு நீட்சி. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம்? நம் பண்பாட்டு நீட்சி அடையாளம் எது? இதுக்கு பதில் என்ன இருக்கும்? தமிழ். பதில் சொன்னா போதும். அங்க தேர்ந்தெடுத்த கொஸ்டின்ல பிற மொழிகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. நமக்கு தேவை ஆன்சர் மட்டும் தமிழ். அடுத்தது பார்ப்போம். இதே போல இன்னொன்னு, ஆசிரியருடைய கவிஞருடைய அவா யாது? கவிஞரின் அவா சிற்பி பாலசுப்ரமணியனுடைய அவா யாது அப்படிங்கிறதுக்கும் இங்க நுழையும் முன் அப்படின்ற பகுதியிலே இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, கடைசி 3 வரி பார்த்து பண்ணீங்க. இல்லாதவங்க குறிச்சு வச்சீங்க. புத்தகத்தை பார்த்துக்கீங்க. தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால், தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்துக் கொண்டு பழஞ்சிறப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கவிஞராகும். பழஞ்சிறப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும். மறுபடியும் அதுக்கு விடை படிக்கிறேன். தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்துக் கொண்டு, தன்னை புதுசாக்கி பழஞ்சிறப்பை தக்க வைத்துக் கொள்ள, தன்னுடைய பழமையான சிறப்புகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கவிஞருடைய ஆவாம். இந்த பாடலும் இதை மையப்படுத்தியே எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பில் இருந்து சில வினாக்கள், அதுவும் தொடர்ச்சியா நீ பார்க்கணும். பாருங்க, சிற்பி பாலசுப்ரமணியம் எங்கு பணியாற்றினார்? சிற்பி பாலசுப்ரமணியம் எங்கு பணியாற்றினார்? அதே போல மறுபடியும் சிற்பி பாலசுப்ரமணியம் பன்முகங்கள் யாவை? நம்ம பத்தியில பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆசிரியர் குறிப்பில் அதை கொடுத்துருக்காங்க. எழுத்தாளர், கவிஞர், உரையாசிரியர், அதே போல இதழாசிரியர். அடுத்த கவிஞர் கவிதை நூல்கள், உரைநடை நூல்கள் யாவை? கவிஞர் எழுதிய கவிதை நூல்கள் அந்த குறிப்பிலே இருக்கு. நேற்று அதெல்லாம் படிச்சு சொல்லிருக்கேன் நடக்கும்போது. அதான் கூட உட்காந்து எழுதியிருந்தா அதான் இப்போ அப்படியே தெரிஞ்சுக்கலாம். உரைநடை நூல்கள் யாவை? மறுபடியும் கவிஞர் சிற்பியின் கவிதை நூல்கள் எம் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. கவிஞர் சிற்பியின் கவிதை நூல்கள் எம் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இது கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி இதெல்லாம் அந்த குறிப்பில் நான் நடத்திருக்கேன். அதை பார்த்துக்கணும், அதை குறிச்சிக்கணும். ஏன்னா இதெல்லாம் 1 மார்க்கு 2 மார்க்கு இந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு இது வாய்ப்பு. நிறைய தேர்ந்தெடுத்த கொஸ்டின் கூட இது அமையும். அடுத்தது சிற்பி பாலசுப்ரமணியம் எக்குழுவிற்கு உறுப்பினராக இருந்தார்? சாகித்ய அகாதமி குழுவுக்கு உறுப்பினர். அந்த கேள்வி. எக்குழுவிற்கு உறுப்பினராக இருந்தார்? சிற்பி பாலசுப்ரமணியம்
எத்தனை முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? பாருங்க, எத்தனை முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார்? எவ்வளத்திற்கு விருது பெற்றார்? ஏன்னா மொழிபெயர்ப்பு ஒண்ணு, நூலுக்கு ஒண்ணு. 2 முறை அவர் விருது பெற்றார். அது எதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ அதே கொஸ்டின் மறுபடியும் கேட்கிறேன் வேறு விதமா. 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? இப்படி கேட்கிறீங்களா இல்லையா? 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டா அந்த இடத்துக்கு நீங்க என்ன எழுதணும்? சிற்பி பாலசுப்ரமணியம். இப்போ உரைநடை நூல் அந்த செய்யுள் தொகுதியில தமிழ்தாய் வாரத்துல இருக்கிற செய்யுள் தொகுதி வினாவிடைகளை நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் இலக்கண பகுதிக்கு நம்ம வரப்போம். இலக்கண பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இலக்கண குறிப்பு, 2வது குறிப்பிலக்கணம், 3வது புணர்ச்சிலக்கணம். 3 பகுதியா நமக்கு கொடுக்கிறார். இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது என்ன? முதல்ல எப்படி நான் வகுப்பறையில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக சொல்றேன். இலக்கண குறிப்புனா என்ன அப்படின்னா, ஒரு சொல்லு அதனுடைய தன்மையை வைத்து இது என்னது அப்படின்னு குறிப்பிடும். உதாரணமா பார்க்கிறோம் இல்லையா? துணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த துணியின் தன்மை பார்க்கறாங்க. வாயுப்புடவை, புடவை, வாயுப்புடவை, பட்டு புடவை, லைலான் புடவை அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரிச்சுக்கணும் புடவை தான், ஆனாலும் அது பிரிச்சு பார்க்கணும். இன்னொரு விதமான இல்லை, வேட்டி, சட்டை, பேண்ட், புடவை, சுடிதார் இப்படி வரிசைப்படுது. துணிதான் இல்லை. நகையில போனாலும் அந்த மாதிரி ஆபரணம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான பேர். மூக்குத்தி, கம்மல், ஒட்டியானம், செயின் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இத மாதிரி ஒரு சொல்லுக்கு அது இந்த தன்மையை ஒட்டி குறிப்பிடுவது இலக்கண குறிப்பு இல்லையா? இப்ப இந்த இலக்கண குறிப்பு என்னென்ன அப்படிங்கிறத அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ முதல்ல செம்பருதி, ஏற்கனவே நேற்று அதையே சொன்னேன், இருந்தாலும் இப்ப நல்லா கவனமா பாருங்க. செம்பருதி இப்போ இந்த சொல்ல பார்த்த உடனே இதை நாம நல்லா பிரிச்சு பார்க்க முடியும். எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் பருதி. இப்போ இந்த முதல் சொல் பாருங்களேன், இது பண்பு சொல்லாக இருக்கிறது. அடுத்த சொல் பெயர் சொல்லாது. இந்த மாதிரி 2 அமைப்புல இந்த மாதிரி 2 சொல் இருந்து பண்பு சொல்லல பண்பு உருவு மை இங்க மறைஞ்சு இந்த சொல்ல பாருங்க. செம் பருதி. இப்ப என்னல மை இந்த மாதிரி மறைஞ்சு மை பண்பு உருவு மறைஞ்சு வருவத என்ன சொல்றோம்? பண்பு தொகை. எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். சொல்ல பார்க்கணும். சொல்ல செம்முன்னு வரதுனால அது முதல்ல பண்பு சொல்லு நல்லா கண்டுபிடிச்சிடலாம். பிரிச்சு பார்க்கிற போது மறையுது என்னது? மை உருவு மறையுது. ஆகவே இது பண்பு தொகை. இப்போ இந்த பாட்டு எடுத்துக்குவோம். நீங்களே குறிச்சிக்க பார்க்கலாம். இதே அமைப்புல இருக்கிறது படிச்சு பாருங்க. தெரிஞ்சா பாரு. செந்நிறம் எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் நிறம், மை மறைகிறது. அடுத்து செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பாட்டு இருக்கு, இது பாட்டு வரியில் இருக்கு, அதெல்லாம் பார்த்து எழுதணும். இது 3 ஒரே அமைப்பு இல்லையா? எல்லாம் செம்மை செம்மைன்னு வருது. ஆனா 4வது முத்தமிழ் அப்படின்னு இது பிரிக்கிற ஒரு முத்தமிழ் இது வருது. இது 3 கூட்டல் தமிழ் பிரிவு. இந்த 3 என்பது எண்ணு பண்பை பண்பு அப்படின்னு. 3 1 2 3 4 சொல்லி போனோம்னா அது பேர் எண்ணு பண்பு. பண்பு பெயர் வகையில் எண்ணு பண்பு. இது நிறப்பண்பு, இது எண்ணு பண்பு இல்லையா? அப்ப அதே போல வட்டப்பலகை இருக்கு வச்சுக்கோ. சதுரப்பலகை, வட்டப்பலகை இது வடிவப்பண்பு. எண்ணு பண்பு வடிவப்பண்பு ஒன்றுக்குள்ளே சேர்த்துப்பாங்க. வடிவப்பண்பு இது சட்டம், வட்டமான பலகை அப்படின்னு. இப்போ நமக்கு தெரிஞ்சு வச்சு இது 3 4 சொற்கள் சொல்லிருக்கேன் இந்த பாட்டில் இருக்கிறது. என்னென்ன பாருங்க? செம்பருதி, செந்நிறம், செந்தமிழ், முத்தமிழ். இப்போ பண்பு தொகை முடிஞ்சு போச்சா? உங்க புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல அத்தனையும்.
ஆனாலும் நாம குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது பாருங்க, அடுத்தது முத்து முத்தாய் அப்படிங்கிற முத்து முத்தாய். இது பாருங்க, ரெண்டு சொல் முத்து முத்து ரெண்டு. அடிக்கு அடிக்கு வருது, அடிக்கு வருது, அடிக்கு தொடராக இருக்கு. அப்போ முத்து முத்து பாருங்க, அடித்து தொடரா எப்படி இருக்கும்? ரெண்டு இருக்கிறது. இன்னொன்னு இரட்டை கிளைவின் தான். டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இரட்டை கிளைவில பாருங்க, மழை இல்லையா, எப்படி தட தட என்ன பெய்தது, கடகட என உருண்டது. இப்போ இது தட தட, இது முத்து முத்தாய். ரெண்டு பாருங்க வித்தியாசத்தை. இதை பிரிக்கலாம், முத்து முத்தாய், தட தட. இதை பிரிக்கிற போது பொருள் தரும் முத்து. இப்போ முத்து முத்தாய் இருந்தது. வேர்வை துளிகள் முத்து முத்தாய் இருந்தன. இப்போ வேர்வை துளி முத்தாய் இருந்தது. பொருள் எழுது. இன்னொரு முத்து முத்து தேவையில்லை. ஆனா நம்ம சுவைக்காக என்ன சொல்றோம்? முத்து முத்தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவரைக்காய் கொத்து கொத்தாய் காய்க்கும். இப்போ அவரைக்காய் கொத்தாய் காய்க்கும். சரியா போச்சு இல்லையா? எறும்புகள் சார சாரையாக செல்லும். எறும்புகள் சாரையாக செல்லும். சரியா போச்சு. அப்போ பொருள் தருகிறது, பிரித்தாலும் பொருள் தருகிறது அடிப்பது. ஆனா இங்க பாருங்களேன், பிரிச்சா பொருள் வெறும் ஒலி குறிப்பு தான் இல்லையா? தட தடவனை இடித்தது, கடகடவனை ஓடியது இல்லையா? தட தட. இதை பிரிச்சு கேட்டு பாருங்க, தடை என்ன செய்தது? பொருள் விளங்குதா? விளங்கு. இப்ப தட தட அப்படின்னு சொன்னாதான் பொருள் விளங்கு இல்லையா? தடகடன்னு ஓடியது, சலசலன்னு பெய்தது. மழை எப்படி இருக்கும்? இங்க ஞானம் தடதடன்றதை விட சலசல சிறப்பா இருக்கு. சல சல என பெய்தது. அப்ப சல பெய்தது, அப்ப சலசல என்ன பெய்தது? சிறப்பா இருக்கு. அப்போ இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தருவதில்லை. ஆனா இங்க பிரித்தால் இந்த ஒரு அடிப்படை எடுத்துக்கிட்டா இரட்டை கிழவியா அடுக்கு தொடராக கண்டுபிடிக்கலாம். சரி, இதே போல நம்ம பாட்டுல இன்னொன்று இருக்கா பாரு, இருக்கு. அப்போ இந்த வேறுபாடு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். பிரிச்சா பொருள் தந்தனா இரட்டை கிழவி, கிழவி நாம சொல்லலாம். இங்க பிரிச்சா பொருள் தந்தா அடுக்கு தொடர். இப்ப அந்த அடுக்கு தொடர் நம்ம பாட்டுல மறுபடியும் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பார்த்தா இருக்கா பாரு, தமிழ் குயிலே கூவி வா வா. அந்த வா வா என்பது என்னது பாருங்க, வா வா அடுக்கு தொடர். வா பொருள் தருது, வா வா ரெண்டு சேர்த்து சொன்னா சிறப்பு. அது எப்படி அழைப்பதற்காக சொல்லப்படுது. ஆகவே வா என்பது பொருள் தருவதா, இதுவும் அடுக்கு தொடர். அடுத்து பார்ப்போம். இன்னொன்னு சிவந்து அப்படின்னு சிவந்து. இது முன்னாடி கொஞ்சம் விளக்கம் பார்ப்போம். சிவந்து காப்பது வரும். வந்தான், இது நல்லா தெரியும் நமக்கு. வினைமுற்று வந்தான், வினைமுற்று. ஏன்னா பெயர் சொல்லா வினை சொல்லா கேட்டா இது வினை சொல்லு, அது முற்றாறு. இப்போ இதை நான் திணை பார் எண் இடம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ என்னன்னா வா இன் த. இந்த ஆணை போட்ட போதுதான் அன்பால், ஆண்பாலா பெண்பாலா உயர்தனையா அகரணியா அப்படின்னு நம்மால இந்த வீதியை வச்சு சொல்றோம். அதனால கவனிப்பா, திரும்ப வந்தான் வினைமுற்று, திணை பால் இடம் இந்த விகுதி குறிப்பிடுகிறது. இந்த விகுதி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்த அப்படின்னு சொல்லுகிறது. ஆனா இதுவும் வினை சொல்லலாம், வினை தான் குறிக்கிறது. ஆனா திணைப்பால் என்னிடம் காட்டவில்லை. ஆகவே இது முற்றுன்னு சொன்னோம், இதை எச்சம்னு சொல்றோம். அதே போல பாருங்க, அடுத்தது வந்து.
அதே வருதல் அப்படின்ற ஒரே பொருள் தான் இருக்கு. இதுவும் வருதல் தான், இதுவும் வருதல் தான், இதுவும் வருதல் தான். ஆனா இது வந்த அப்படின்னு எச்சமாயிடு, இதுவும் வர நினைப்பால் என்கிற காட்டு. ஆகவே இதுவும் எச்சம் தான். இப்போ இதுவும் எச்சம், இதுவும் எச்சம், ரெண்டுமே எச்சமா இருக்கு. அப்போ ரெண்டு எச்சம் இருக்கு. அப்போ ஏதோ ரெண்டு வேறுபாடு இருக்கு அப்படின்னு நல்லா தெரியுது. இப்போ இது பக்கத்துல வந்த ராமன் போடுறேன். பொருள் விளங்குதா பாருங்க. வந்த ராமன் பொருள் விளங்கு இல்லையா? வந்த நின்றான் அப்படின்னு ஒரு சொல்ல போறேன். இதுக்கு போடுவோம் நின்றான். இதை பாருங்க, வந்து நின்றான். வந்த ராமன் பொருள் விளங்குது, வந்து நின்றான் பொருள் விளங்குது. இப்ப இந்த ரெண்டு சொல்லி பாருங்க, இது பெயர் சொல், இது வினை சொல். இப்போ இந்த எச்சமானது பெயரை தழுவி பொருள் விளக்கு தருகிறது, இந்த எச்சமானது வினையை தழுவி பொருள் தருகிறது. அப்போ இது என்ன பண்ண சொல்லலாம்? பெயர் எச்சல் சொல்லலாம். வந்த ராமன் பெயரை கொண்ட பெயர் எச்சல். இதெல்லாம் சொன்னா வினையை கொண்டு முடிகிறது, அப்ப வினை எச்சல் தெரியாச்சா? இப்ப அடுத்ததுக்கு வருவோம் சார். இதெல்லாம் மாற்றி போட்டு பாருங்க, பொருள் விளங்குதா பாருங்க. வந்து ராமன், வந்து ராமன் பொருள் விளங்குதா? வரல. இப்போ வந்த நின்றான், வந்த நின்றான் பொருள் விளங்குதா? வரல. அப்போ இது பெயரை கூட சேர்க்கிற போதுதான் இந்த எச்சம் சிறப்பா இருக்கு. வினை கூட சேர்க்கிற போது இந்த எச்சம் சிறப்பா. ஆகவே இது பெயர் எச்சம், இப்ப வினை எச்சம். இப்ப நாம இங்க வந்துருவோம் சிவந்து. இப்போ சிவந்துங்கிறத இங்க நம்ம பாட போய் அடுத்து என்ன வருது பாருங்க. அடுத்து சொல்லு சிவந்து நோக அப்படின்னு வருது இல்லையா? அடுத்து சொல்லு நோக. இப்ப நோக வினை சொல்லு. அப்ப இது என்ன இருக்கும்? சிவந்து எச்சம், வினை கொடுக்கிறது வினை எச்சம் இல்லையா? இப்ப இதே போல சொற்கள் நாம் பாட்டு இருக்க பாருங்க. அடுத்தது தெரியுதா பாருங்க. வியந்து, வியந்து வருது, வியந்து பாட. அதே போல இன்னொரு சொல் இருக்கு பாருங்க, ஈன்று தந்தாய். இதை குறிச்சு வச்சுக்கணும். ஒருவேளை புத்தகத்தோட வினாக்களுக்கு பின்னால் இருக்கிற வினாவில் கூட எழுத உறுப்பிக்கலாம், இல்ல பாடல் இருந்து எடுத்து எழுத உறுப்பிக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு மாடலுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆனா நீ உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் எழுதி கண்டுபிடிச்சு எழுதணும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த விளக்கம் உண்டு. அதை கண்டுபிடிக்கிற போது பண்பு கண்டுபிடிக்கிற போது என்ன சொன்னோம்? மை மறைன்னு சொல்லணும். ரெண்டாவது அடுக்கு தொடருங்கிற போது பிரிச்சா பொருள் தரும் அப்படின்னு சொல்லணும். மூணாவது எச்சம், வினைச்சமா பெயரெச்சமா கண்டுபிடிக்கிற எழுத்து சொன்னோம். அப்ப சிவந்து நோக, வியந்து பாட, இயந்து தந்தாய் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வினையச்சங்களாக அமைகின்றன. அடுத்தது வியர்வை வெள்ளம். வியர்வை வெள்ளம். வியர்வை வெள்ளம் இல்லையா? வெள்ளம் நமக்கு நல்லா தெரியும், வியர்வையும் தெரியும். ஆனா வியர்வை வெள்ளம் தெரியுமா? ஒரு ஒண்ணு இருக்கா பாருங்க. வியர்வை நம்ம உடம்புல தெரியும், வெள்ளம் மழை பெஞ்சா வெள்ளம் போது தெரியும். ஆனா வியர்வை வெள்ளம், ஓ இது என்ன அர்த்தம்? வியர்வையே வெள்ளமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஞானம் எப்படி இருக்கணும்? வெள்ளம் வியர்வை இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? வெள்ளம் போன்று வியர்வை, வெள்ளம் போன்று வியர்வை வந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா கவிஞருக்கு இப்படி சொன்னா இது ஓமை. என்ன அர்த்தம்? ஓமை தொகை போன்ற ஓம உருவு மறந்துருக்குன்னா இது ஓமை தொகை சொல்றோம். இது அப்படியே பாருங்க, இது ஓமை, இது ஓமை. இப்ப என்ன பண்றோம்? இந்த ஓமையை முதல்ல போடுறோம், ஓமையை பின்னால போடுறோம். நல்லா பாருங்க, ஓமையிட்ட முதல்ல போட்டு ஊமையை பின்னால போட்டு நேரா இது முரண்பாடா உள்டாவா போடுது. இப்போ இந்த மாதிரி சில நேரத்துல கவிதைகளை ஒன்றாகவே கூறுவது. எது? ஓமையும் இங்க சொல்லும்போது ஓமை வேறு, ஓமையும் வேறு. ஆனா இங்க சொல்லும்போது வேறு வேறு
கவிஞர்கள் உணர்வின் காரணமாக இந்த மாதிரி பாடுவது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உருவகம். என்ன சொன்னாங்க? உருவகம். உருவத்தை எப்படி கேள்வி படிச்சு பார்க்கணும், ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கணும். ரெண்டு சேர்த்து படிச்சா என்ன கிடைக்குது? இந்த உலகத்துல இல்லாத பொருளா வேர்வை வெள்ளன்னு ஒண்ணு கிடையாது. அது திருப்பி போட்டா ஓமை தொகை போல இருக்குது. ஆகவே இப்ப இந்த மாதிரி சொல்லியிருக்கா பாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, கண்டுபிடிச்சீங்களா? தமிழ் குயிலே பாருங்க, பாட்டு இருக்கா? தமிழ் குயிலே. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, தமிழ் இருக்குது, குயில் இருக்குது. ஆனா தமிழ் குயில் ஒண்ணு இருக்கா? இல்லை. அப்போ இது உருவகம். அப்போ குயில் போன்ற தமிழ் அப்படின்னு சொன்னா ஊமை தொகை. இதை மாற்ற தமிழே குயிலாக இருக்கிறது, தமிழே குயில் போல ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்ன பண்ணுவாங்க? உருவகம். எப்படி வியர்வை ஆகிய வெள்ளம், தமிழ் ஆகிய குயில். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில என்ன மறைகிறது? ஆகிய என்ற உறுப்பு மறைகிறது. இங்க போன்ற உறுப்புனா இங்க ஆகிய உறுப்பு. இப்போ உருவகத்துல ஆகிய உறுப்பு மறைந்து வரும். இப்போ இலக்கணம் முடிஞ்சது இல்லையா? இதுவெல்லாம் நாம இலக்கணத்தை, அதாவது இலக்கண குறிப்பை பார்த்தோம். அடுத்து இருக்கிறது உறுப்பிலக்கணம். உறுப்பிலக்கணத்துக்கும் உணர்ச்சி இலக்கணத்துக்கும் நிறைய பேர் வழிபடுறாங்க. மாணவர்கள் ரொம்ப குழம்புற இடமே அதுதான். உறுப்பிலக்கணத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை, உணர்ச்சி இலக்கணத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. உணர்ச்சி இலக்கணத்தை சொல்ல எடுத்து உறுப்பிலக்கணம் மாதிரி எழுதுறது, உறுப்பிலக்கண சொல்ல எடுத்து உணர்ச்சி இலக்கணத்தை எழுதுறது. அந்த ரெண்டு வார்த்தையை நல்லா தெளிவா பார்த்துக்கணும். எது உறுப்பு கேட்கிறாங்களா, உணர்ச்சி கேட்கிறாங்க. உறுப்புனா என்ன? எதை நம்ம உறுப்புன்னு சொல்லுவோம்? நீங்க நினைச்சு பாரு. இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கிறோம், தலை, கால், கை, வயிறு அப்படின்னா இதெல்லாம் உறுப்புகள். எல்லாம் உறுப்பு தானே? இப்போ இது உறுப்பு. அதே போல ஒரு சொல்லுல உறுப்புகள் இருக்கு. என்னென்ன உறுப்பு அப்படின்னா 6 உறுப்புகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி. பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி. 6வது உறுப்பு விகாரம். ஏன்னா அது தனி கிடையாது. இந்த 5 உறுப்புகள் விகாரப்படுவது விகாரம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ ஒரு சொல்லுல இந்த 6 உறுப்பும் வரலாம். நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சொல்லை எடுத்து அது தலை இது, பகுதி இது, கால் இது, கை இதுன்னு சொன்னோம்னா அது உறுப்பிலக்கணம். தெளிவா பாத்தீங்க. பகுதினா என்ன? கவனி. மனித வடிவத்துக்கு ஒரு சொல்லுல பொருள் தருகின்ற மிகச்சிறிய கூறு பகுதி. பொருள் தருகிற மிகச்சிறிய கூறு. இப்போ இந்த ஒரு உடலை நம்ம பார்க்கிற போது இது யாருன்னு கண்டுபிடிக்கிறது? உடலை வச்சு சொல்லுவோமா, தலையை வச்சு சொல்லுவோமா? முகத்தை பார்த்த உடனே தெரியும் இது யாரு. உடலை பார்த்து சொல்றதுங்கிறது அவங்களுக்கு எளிதான காரியம் அல்ல. பழக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க, புதுசாக சொல்ல முடியாது. ஆகவே இது பொருள் தருகின்ற மிகச்சிறிய கூறு தலை போன்ற ஒரு பகுதி. 2வது பகுதி கால், விகுதி. கால் பகுதி விகுதிகள். கால் பகுதி விகுதிக்கு வரும்போது நல்ல கவனிக்கும். இந்த ஒரு உடலினுடைய காலை நாம் பார்க்கிறோம். கால் மனித காலா, இரவு குரங்கு காலா, மாட்டுக்காலா, ஆட்டுக்காலா, கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்போ இங்க என்ன தெரியுது? இணை தெரிகிறது. உயர்தனியா ஆண் பெண் அப்படிங்கிறது சொல்லிடலாம் காலப்படம். அதே போல ஆடு மாடு மற்ற விலங்குகளாக அங்கிரிணை. ஒரு பறவை காலத்தோட அங்கிரிணை சொல்ல முடியும். அப்போ இணை தெரியுது. எது காலத்து? விகுதி காலம். அப்போ இணை தெரிகிறது. இரண்டாவது இது ஆண்பால். உயர்தனியாக ஆண்பால் பெண்பால். காலம் பார்த்தா ஆண்பால் காலம் பொம்பளை காலம்
அப்போ பால் தெரிகிறது. ஒரு காலுக்கு தான் நிறைய காலுக்கு தான் பலர் பால் தெரியும். அப்போ உயர்ந்த நிலையில ஆண்பால் பெண்பால் பலர் பாலை காட்ட முடியும். தெரியுது காலத்தான். அதே போல அக்ரணியில இது பறவை காலா அல்ல மாடு காலா ஆட்டு காலான்னு கண்டுபிடிக்க முடியுது. ஆகவே இரண்டாவது என்ன தெரியுது, பால் கண்டுபிடிக்கலாம். பால் 5 பால்ல கண்டுபிடிக்க முடியுது. இந்த மீதியை வச்சுக்கிட்டு எண்ணை பால் எண் எண்ணுன்னா ஒரு மீட் பண்ணி ஒரு காலுக்கு தான் 2 காலுக்கு பல காலுக்கு. அப்போ எண் தெரிகிறது. நாலாவது என்னன்னு கேட்டா இடம். எந்த இடத்தை சார்ந்தது, தன்மையில் இருக்கா, முன்னிலையில் இருக்கா, படற்கையில் இருக்கா அப்படின்னு காட்டுறோம். இதனுடைய பகுதி பெரும்பாலும் இதான் சிறப்பு. இதை சேர்த்துக்க இடம் காட்டும் அப்படின்னு. அடுத்து இப்போ பகுதி தெரிஞ்சது, விகுதி கண்டுபிடிச்சோம். இதுக்கு அடுத்ததுன்னா இடைநிலை வயிறு கூறு இல்லையா? வயிறு கூறு. இந்த வயிறு என்ன போறோம் பாருங்க, 3 வேளை சாப்பாடு பற்றி இப்போ 3 வேளையை காட்டும். காலை, மதியம், இரவு 3 வேளை. அப்போ காலம் காட்டுகிறது. காலம் இது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அந்த 3 காலத்தையும் காலகாலத்தை 3 வேளை சாப்பிடணும். நினைவு வச்சுக்கிட்டு. இப்போ அடுத்தது பாருங்க, இந்த தலையையும் உடலையும் சந்திக்க செய்வது சந்தி, கழுத்து இல்லையா? பகுதியையும் விகுதியையும் சந்திக்க செய்வது சந்தி அப்படிங்கிற. அதே போல இங்க ஒரு பாருங்க, இடைப்பகுதி. இந்த இடைப்பகுதி தான் சாரியை. சாரியை சார்ந்து இருப்பது பகுதியையோ விகுதியையோ சார்ந்தே இயங்கும். சாரை தனித்து இயங்குவதில்லை. அப்ப சாரியை. இது நிறைய உருவல். இதுல சந்தியில இத்து, இப்பு, இக்கு திருவாரூர். ஆனா இங்க நிறைய எல்லாம் நிறைய. ஆகவே இப்ப நாம என்ன பார்த்துருக்கோம், உறுப்புகள் 6, 1, 2, 3, 4, 5 வரும். இந்த 5ல இருந்து ஏதாவது ஒண்ணு சில பேர் பார்க்கலாம். தலை முகத்தை பார்த்தா கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், கழுத்தை பாருங்க சில பேருக்கு. அப்ப அதனால விகாரம் மாறுபடுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப மாறுபடுகிறது. இப்ப மாறுபடுகிறதுன்னு சொன்னா அதை விகாரம் சொல்லுவோம். 6வது விகாரம். விகாரம் தனித்து வருவதில்லை. இதை சேர்ந்துதான் ஏதாவது ஒண்ணு மாறும். பெரும்பாலும் பகுதி விகுதியோ தான் சந்தியோ தான் மாறி இருக்கும். அப்போ விகாரம். இது எது சொல்றோம், நமக்கு உறுப்பினர்களுக்கு சொல்றோம். இதே போல நம்ம சொல்ல பார்க்க போறோம். ஒரு சொல்ல பகுதி விகுதி இடைநிலை தெரியும். சொல்லி முடிச்சாரு. ஏன்னா டிஃபரன்ஸ் நாளை வரும்போது இந்த பகுதி வந்து இது எத்தனை எனக்கு 2 விகுதி போயிடுச்சு. இதே பசங்க இருந்தால் கான்செப்ட் நம்ம ஓடி. அடுத்தது புணர்ச்சி இலக்கணம் சொல்றோம். அது வேறுபாட்டை மட்டும் தெரிஞ்சுக்கணும். புணர்ச்சி இலக்கணம் ஒரு சொல்ல இல்லை, 2 சொல். 2 சொல்ல சேர்க்கிறது புணர்ச்சி. புணர்ச்சினா சேருதல். இப்போ நம்ம புணர்ச்சியில ஒரு சொல்லு போல இருக்கும். நாம என்ன பார்த்தோம் இல்லையா, செந்தமிழ். இத செம்மை சுடல் தமிழ் 2 சொல்லு. செம்மைன்னு ஒரு சொல்லும், தமிழ் ஒரு சொல்லு. இப்ப இது எந்த விதத்துல சேருகிறது அப்படின்னு பாக்கிறதா புணர்ச்சிங்கிறார். இப்போ நாம திருமணம் பண்றோம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்க்கிறோம். சேர்க்கிற போது ஒரு விதிகளை நடுப்புற வைக்கிறது. எப்படி, மோதிரம் போட்டு கல்யாணம் பண்ணணுமா, இல்ல தாலி கட்டி கல்யாணம் பண்ணாங்களா, இல்ல கருமணி மாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கல்யாணம் பண்ணாங்களா, இல்ல கோயில்ல போய் கல்யாணம் பண்ணாங்களா, இல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கல்யாணம் பண்ணாங்க. இதுதான் விதி. இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அடையாளங்கள், விதிகள். அதுபோல இந்த சொற்கள் மாறி
செந்தமிழ் என்று வருவதற்கு இடையிலே எந்தெந்த விதிகள் இருக்கிறது என்று சொல்வது உணர்ச்சி இலக்கணம். வேறுபாட்டு நடந்தோம். வகுப்பது உறுப்பு இலக்கணம்னா என்ன, உணர்ச்சி இலக்கணம்னா என்ன, அடுத்த வகுப்புல இதுக்கு விளக்கம்லாம் நம்ம நிறைய பார்ப்போம்.